அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ஜீவசமாதியை சுற்றியுள்ள 8 கிராமங்களையும் காக்கும் சித்தர். ராமநாதபுர ராஜா கொடுத்த இடத்தை நந்தவனமாக்கிய மகான். இறைவனடி சேர்ந்த மனிதருக்கு கோயில் கட்டிய ஊர் மக்கள். சித்தரை தேடி வரும் வெளிமாநில பக்தர்கள். அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அன்று ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவிடம் சென்று, ராஜா, நான் தங்குவதற்கு ஓர் இடம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். உடனே ராமநாதபுரத்து ராஜா, சூரக்கோட்டை என்ற கிராமத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு அந்த இடத்தில் வேண்டிய வசதிகள் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்துள்ளார். இந்த சாமிகள் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இருந்து ராமநாதபுரம் ராஜாட்ட ராஜா, நான் தங்குவதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கேட்கேன். நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்பு இது வரலாறு. அப்போ ராமநாதபுரம் ராஜா சொல்லியிருக்காரு, இங்கெல்லாம் நீ தங்குறதுக்கு உனக்கு சரியான வாய்ப்பு எனக்கு கிடையாது, உனக்கு ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சாமி சொல்லிடுறாங்க. வேறு நேர சூரங்கோட்டைங்கிற கிராமம் இருக்கு என் பக்கத்தில், அந்த கிராமத்துக்கு போ, உனக்கு எல்லா வசதியும் முன்னோர்கள் செய்வாங்க. சூரன்கோட்டை வந்த சாமிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் தங்கும் அளவுக்கு சூரன்கோட்டை கிராம மக்கள் கட்டி வைத்திருந்த மடத்தில் தங்குகிறார். அப்படி சாமிகள் தங்கியிருந்த மடத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் மற்றும் கண்ணுக்கு எட்டிய வரை தரிசு நிலங்களும் காணப்பட்டது. சற்று யோசித்த சாமிகள் முதலில் ஒரு கிணறு ஒன்றை உருவாக்கி அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து பூந்தோட்டத்தை உருவாக்கியுள்ளார். பிறகு தென்னந்தோப்பை உருவாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல வகையான மரங்களையும் வளர்த்துள்ளார். இப்படி தரிசாக கிடந்த நிலத்தை மிகப்பெரிய நந்தவனமாகவும் பெரிய பெரிய தோப்புகளாகவும் உருவாக்கிய சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகள் மீது சூரன்கோட்டை சுற்றுவட்டார மக்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்துள்ளது. இவர் அங்கிருந்து இங்க ஒரு சுத்துக்கட்டு மடம், ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த காலத்துல எங்க ஊருக்காரங்க கட்டி வச்சிருந்திருக்காங்க. எனக்கு தெரிய அந்த மடங்கள்லாம் இருக்கு. இந்த ஊர்ல முழுமையான விநாயகர் கோயிலுங்கிறது பழைய கோயில், என்ன மாரியம்மன் கோவில் ஒண்ணு. அப்படி இருந்துகிட்டு இருக்கையில இவர் இங்க தங்கி அந்த மடத்திலேயே இவர் தங்கிறாராம். தங்கின உடனே இந்த ஏரியாவில் ஒரு நந்தவனம் உருவாக்கியிருக்காரு இவர். தென்னை மரங்கள் மற்ற எல்லா பூக்கள் மரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அந்த ஒரு கிணறு ஒன்றை கட்டியிருக்காரு. அந்த கிணறு இன்னும் இருக்கு. இந்த கிணத்துல தண்ணி எள்ளி அந்த கண்டுகளை அவர் வளர்க்கறது, இப்படி எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சாமிகள் இறைவனடி சேர அவர் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருந்த சூரன்கோட்டை கிராம மக்கள் அவர் தங்கியிருந்த மடத்திலேயே நல்லடக்கம் செய்து கோயில் போன்ற கோபுரத்தை கட்டி சாமிகளின் சமாதி மீது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். இந்த பீடம் வச்சிருக்கோமே, இந்த இடத்துல இருந்த வாக்கிலேயே அவர் ஆயக்கமாகிறார். இறந்த உடனே அப்ப எங்க ஆளுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க முன்னோர்கள், ஆஹா ஒரு பழமையான ஆள் இறந்துட்டாரு, இவருக்கு எங்கேயுமே கொண்டு போகக்கூடாது, இந்த இடத்துல அடக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதே இடத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி இவருக்கு ஒரு கோபுரம் மாதிரி
கட்டி கோயில் மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி அதில் இந்த சிவலிங்கத்தை தூக்கி வச்சுறாங்க. சில காலங்கள் கழித்து சிறுவர்களாக இருந்த பிள்ளைகள் வாலிபப் பருவத்தை அடைந்ததும் சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளோடு இருந்த பெரியோர்களின் மறைவுக்குப் பின் ஊரார் அனுமதியுடன் சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் சமாதியின் கோபுரத்தை மறுசீரமைப்பு செய்து சாமிகளின் சமாதிக்கு என்று ஒரு பீடம், பிள்ளையார் கோயில் மற்றும் முருகன் கோயில் என கட்டி முடித்துள்ளனர். இது நாளடையில் முன்னோர்கள் இறந்த உடனே இப்படி வாலிப பிள்ளைகள்லாம் சேர்ந்து இதை ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் கோயில், இவருக்கு ஒரு பீடம், முருகன் கோயில், இந்த மடத்தை இடிச்சிட்டு இந்த கோயிலை இங்கே உருவாக்குறாங்க. அக்காலத்தில் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, கொள்ளை நோய் என மக்களின் மரணங்களுக்கு பல வகையான கொடிய நோய்கள் காரணங்களாக இருந்துள்ளன. ஆனால் அருள் திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் அருளாசியால் அப்படி எந்தவித துர்மரணங்களும் இதுவரை சூரன்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் நிகழ்ந்தது இல்லை என்று கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு மேல் அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் கூறும்போது, அருள் திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் தெய்வீக ஆற்றலை நினைத்து மிகவும் பெருமைப்படத் தோன்றுகிறது. எங்கெங்கே கொரோனா வரும், எங்கெங்கே என்னென்னமோ வரும். இந்த ஊரை பொறுத்தளவில் இந்த பகவான்லாம் இருக்கு வரைக்கும் எந்த ஒரு நோயால் ஒரு மனிதன் இறந்ததே கிடையாது. எனக்கு இறந்தது எனக்கு 76 வயசு ஆயிடுச்சு. என்ன எதுக்குமே கிடையாது. நோய் நொடி இல்லாமல் தான் இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த தெய்வத்தை நம்ம ஒழுங்கா வழிபாடு பண்ணணும்ல. அது மாதிரி இந்த வாலிப பிள்ளைகள் நல்லபடியாக செஞ்சு காரியத்தை நடத்திட்டு வருது. இவர் சில நன்மைகள்லாம் இந்த ஊருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான எத்தனையோ எதிரிகள் வந்தாலும் எங்கள் ஊருக்கு அந்த எதிரியே வரமாட்டான். இந்த சூரங்கோட்டையை பொறுத்தளவில் இந்த சுத்துவட்டு கிராமத்தில் இது 8 கிராமத்தை சேர்ந்த சூரங்கோட்டை பஞ்சாயத்து. ஊர் ஆள் கூட வந்து இந்த ஊரை பற்றி எவனையும் பேசவும் மாட்டேன், எதையும் வைக்கவும் மாட்டேன். அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளும் இல்லற வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாதவர்கள், என் குடும்பத்தில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னா இவரை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு முருகனை தரிசனம் பண்ணுவாங்க. நான் யதார்த்தமா இப்படி வந்தேன்னா வாங்க மூலப்பொருளை முதல்ல கும்பிடுங்க விநாயகரை, அவரை கும்பிட்டுட்டு வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்து ஐயாவை கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவருக்கெல்லாம் குழந்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகலையாம் எதுவுமே கிடையாது. கட்டணம் பிரம்மச்சாரி விடா. சித்தர்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி, பிரதோஷம் மற்றும் அவரவர் ஜன்ம நட்சத்திரம் ஆகியவை மிகவும் உகந்த பூஜை நாட்களாகும். இந்த நாட்களில் சித்தர்களின் ஜீவசமாதி ஆலயங்களுக்குச் சென்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபடுவது வறுமையை நீக்கி செல்வத்தையும் ஆசியையும் விரைவாகப் பெற்றுத்தரும். அதுபோல சித்தர்களின் குருபூஜை என்பது ஞானம், யோகம் மற்றும் காயகல்ப கலைகளில் சிறந்து விளங்கிய சித்தர்களின் ஜீவசமாதி அல்லது அவதார தினத்தில் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யும் புண்ணிய நிகழ்வாகும். விரைவில் அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் திருத்தலத்திலும் குரு பூஜையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சூரங்கோட்டையில வந்துட்டு இப்படி சித்தர் ராமலிங்க சுவாமி சித்தர் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ தொடர்ந்து ஒரு 5 வருஷமா வந்துட்டு நாங்கள் சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு குழு மாதிரி அமைச்சு நாங்கள் நிதிகளை வாங்கி அந்த குழுல இருந்து டெய்லி நித்த பூஜை நடத்துறது, ஒரு சில பௌர்ணமி பூஜைகள் தொடர்ந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் குரு பூஜை நடத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஏது நாங்கள் பெரியவர்கிட்ட கேட்டு அடுத்தது நாங்கள் குரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரன்கோட்டை கிராமத்தில் அருள் திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் சமாதி கோவில் அமைந்துள்ளது. இந்த ஊர் வந்துட்டு அரண்மனையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சூரங்கோட்டை எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த சூரங்கோட்டையிலேருந்து உள்ள வந்தோடனே அது என்றாலும் நம்ம சித்தர் போர்டு எல்லா இடத்தும் வச்சிருக்கோம். அங்கேருந்து எல்லாம் உள்ள நுழைஞ்சு வந்துடலாம். இக்கோவிலின் இன்னொரு சிறப்பு வாய்ந்த செய்தி என்னவென்றால், அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் சமாதி கோயிலை பாதுகாக்கவும் கோயிலின் மகிமைகளை உலகறியச் செய்யவும்
கோயிலின் ஆணிவேராக இருக்கும் அருட்திரு சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகளின் அற்புதங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் கிராம இளைஞர்கள் அப்பணிகளை தங்கள் கைகளில் எடுத்துள்ளனர் என்பதுதான் அந்த சிறப்பு வாய்ந்த செய்தியாகும். இது வந்துக்கிட்டு ரொம்ப காலமா கிடந்துச்சு, அதை யாருமே செயல்படுத்தல. அது அந்த கோயில் கட்டினவங்க கொஞ்சம் எங்கள்கிட்ட சொல்லி அதை செய்ய சொன்னாங்க. அப்புறம் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 12 வருஷம் கிடந்து போச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் ஊர்ல சேர்ந்து இவ்வளவு மாதிரி தாத்தா மாதிரி எங்களை கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி நாங்கள் மொத்தமாகவே காம்பவுண்ட் சுவரம் எடுத்து கிளியர் பண்ணி இந்த சீட்டு கிட்டலாம் போட்டு எல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா பண்றோம். ஆமா, அடுத்தது என்னன்னா அந்த குரு பூஜைக்கு மட்டும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி செய்யற மாதிரி ஒரு முடிவில் இருக்கோம். சித்தர் பெருமான்களின் நற்பணிக்கு துணை நிற்கும் இளைஞர்களுக்கு பிரணவம் சார்பாக நமது பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோம். ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம், சுய ஆய்வு, நிதானமான வாழ்க்கை மற்றும் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியம். பரபரப்புடன் கூடிய இன்றைய சூழலில் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடைந்த குருவை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படி கிடைத்த ஒரு குருவிடம் நாம் ஞானத்தை பெற நேரத்தை ஒதுக்குவதும் கடினம். ஆக உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலா பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மகான்களை நேரில் சென்று வணங்கி ஆன்ம வெற்றி அடைந்த திருப்தியை கொடுக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். இந்நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய நாடறிந்த எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகிவிட்டேன் என்று கூறி வியந்து போனார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739
4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.